ஓம் குரவே சர்வலோகானாம் விஷே பவரோகினாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தயே நமஹ. காஸ்மோவியூனியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மே மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்று வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பெயர்ச்சி நாள். இன்று காலை 11 மணி அளவிலே வியாழ பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு மாற்றமடைகின்றார், பெயர்ச்சி அடைகின்றார். உங்கள் அனைவருக்கும் திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி ஏலவார் குழலி அம்மை சமேத ஆபத் சகாயேஸ்வரர் மற்றும் தட்சிணாமூர்த்தி மற்றும் குரு பிரகஸ்பதியின் அருள் கிடைக்கிறது. இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள பராபவ வருஷம் வைகாசி மாதம் 12ஆம் நாள். இன்று காலை 8:58 வரை தசமி திதி உள்ளது. அதன் பின்னர் ஏகாதசி திதி உள்ளது. இன்று காலை 7:46 வரை உத்தர நட்சத்திரமும் அதன் பின்னர் ஹஸ்த நட்சத்திரமும் உள்ள நாள். இன்று அதிகாலை 5:51 வரை சித்த யோகமும் காலை 7:46 வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் சித்த யோகமும் உள்ளது. இன்று அவிட்டம் மற்றும் சதய நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும் மதியம் 1:30 முதல் 2:30 வரை உள்ளது. ராகு காலம் மாலை 3 முதல் 4:30 வரையும், குளிகை நேரம் மதியம் 12 முதல் 1:30 வரையும், யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, புதன் பகவானால் நல்ல காரியங்கள் நடக்கும், தொட்டதெல்லாம் துலங்கும். அர்த்தாஷ்டம குரு வாக்கிய பஞ்சாங்கப்படி இருப்பதனால் சில விஷயங்களில் கொஞ்சம் பொறுமை, நிதானம், அமைதி தேவை. உத்தியோகத்தில் தடைய தாமதங்கள் வந்தாலும் ஜெயிச்சு காட்டிடுவீங்க. பெண்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு, ஆண்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். ரிஷப ராசி அன்பர்களே, புதன் பகவானால் காரிய வெற்றி உண்டு, நட்புகளால் நன்மை உண்டு. ஐடி சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். விவசாயிகளுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும். பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். மிதுன ராசி அன்பர்களே, வரவுகள் வருகின்ற நாள். பணக்கொடுக்கல் வாங்கல் திருப்தியா இருக்கும். மளிகை வியாபாரம், சூப்பர் மார்க்கெட், ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக் சம்பந்தமான பிசினஸ் பண்ணுபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். குரு பகவானால் வாக்கிய பஞ்சாங்கப்படி உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய காலம். நல்ல விஷயங்கள் நடக்கும். உற்சாகமாக இருப்பீங்க. பெண்களை பொறுத்தவரையிலே திருப்தியான நாளாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு காலபைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். கடகராசி அன்பர்களே, வரவும் செலவும் சமமாக இருக்கக்கூடிய நாள். வியாழ பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி உங்களுக்கு உச்ச குருவாக வந்திருக்கிறார். இருந்தாலும் பல விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கணும். பணக்கொடுக்கல் வாங்கல், நட்பு, காதல் விவகாரங்களில் கவனம் தேவை. மாணவர்களுக்கு அருமையான நாளாக இருக்கும். அதிர்ஷ்டமான வழிபாடு சரஸ்வதி தேவி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. சிம்ம ராசி அன்பர்களே, பொறுமையா இருந்து சாதிக்க வேண்டிய நாள். உறவுகள் விஷயத்தில் கவனம் தேவை. தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் உண்டு. கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்தை பொறுத்தவரையில் அரசு ஊழியர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை. அதிர்ஷ்டமான வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். கன்னிராசி அன்பர்களே, குரு மாற்றம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும்.
பாதையில் நின்ற சில விஷயங்கள்லாம் இப்போ நல்லபடியாக பூர்த்தி ஆகும். ஒரு வீடு கட்டுறது, சொத்து வாங்குறது, சுப காரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல எல்லாம் முன்னேற்றம் உண்டு. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஹாஸ்பிட்டல், கிளினிக், பார்மசி, லேப் வைத்திருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். அதிர்ஷ்டமான வழிபாடு பிருத்திங்கிராதை வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. துலாம் ராசி என்பர்களே, நல்ல செய்திகள் உண்டு. புதன் பகவானால் எதிர்பார்த்த விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். வீட்டில் இருக்கிறவர்களுடன் சந்தோஷமா இருப்பீங்க. டீச்சிங் சம்பந்தமான துறையில் ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். விவசாயிகளுக்கு லாபம் உண்டு. நரம்பு, மூட்டு வலி சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்களுக்கு ரிலீஃபை தரக்கூடிய நாளாக இருக்கும். அதிர்ஷ்டமான வழிபாடு குலதெய்வ வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. விருச்சிக ராசி என்பர்களே, உயர்வான நாள். நல்ல சிந்தனை வரும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும். எழுத்தாளராக இருக்கிறவங்க, சொற்பொழிவாளர்களாக இருக்கிறவங்க, நாட்டுப்புற கலைஞர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு. அதிர்ஷ்டமான வழிபாடு சித்தர்கள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். தனுசு ராசி என்பர்களே, வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு மாற்றம், வியாழ மாற்றம் உங்களுக்கு அஷ்டமத்து குருவாக வந்திருக்கார். அதனால சில தொல்லைகள், சில விரயங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரிகள் பணக்கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும். உத்தியோகத்துல இருக்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம். அரசியல்வாதிகளுக்கு சில சங்கடங்கள் வந்து போகும். பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். மகர ராசி என்பர்களே, சந்திராஷ்டமம் முடிய போது. பொறுமை, நிதானம், அமைதி தேவை. சகோதர வழியிலே இருந்த பிரச்சனைகளின் தாக்கம் கொஞ்சம் குறையும். பெண்கள் சுறுசுறுப்பா இருப்பீங்க. ஆண்கள் அமைதியா இருக்க வேண்டிய நாள். காதல் கசக்கும். பிசினஸை பொறுத்தவரையில் ஜவுளி கடை, துணிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிசினஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. அதிர்ஷ்டமான வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. கும்பராசி என்பர்களே, சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமா இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல போகும்பொழுது கவனம் தேவை. டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. டெய்லராக இருக்கிறவங்க, எலக்ட்ரீஷியன், பிளம்பர், பெயிண்டர், கார்பெண்டர் இவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். மாணவர்களுக்கு படிப்பிலே கவனம் தேவை. உங்கள் ஆரோக்கிய விஷயத்துக்கு கவனம் கொடுங்க. சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை. வெயில் காலமாக இருக்கிறதுனால நிறைய லிக்விட் தண்ணீர் ஆகாரங்கள் எடுக்கிறது நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அமைதியா இருந்து சாதிக்க வேண்டிய நாள். வீட்டில் உள்ளவங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்கள் சிலருக்கு நல்ல செய்திகள் உண்டு. வாக்கிய பஞ்சாங்கப்படியான வியாழ மாற்றம், குரு மாற்றத்தால் உங்களுக்கு அந்த யோகம் சிலருக்கு வந்து சேரும். கலைஞர்களுக்கு அருமையான நாள். மாணவர்களுக்கு நல்ல சிந்தனை வளரும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களிலே முன்னேற்றம் உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். நன்றி, வணக்கம்.